பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் நாம் கொல்லத்திற்கு ட்ரெயின் வருகிறதான பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்க, இந்த ரோடின் மேலே எவ்வளவு உயரத்தில் ட்ரெயின் போகும்படியாக இந்த இடத்துல பாதைகள் நிர்மிக்கப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு மேன்மையான பாதையை தந்தருளுவார். இந்த தினத்தில் நான் தமிழ்நாடு சென்று மடங்கி வருகிறதான வேளையிலே குற்றாலம் என்கிறதான பகுதியிலே சென்றேன். நீர்வீழ்ச்சியில் வந்து அநேக ஜனங்கள் குளித்து அந்த இடத்திலிருந்து போகிறதை கண்டேன். அவர்கள் பயபக்தியோடு வந்து அந்த இடத்துல குளித்தால் தங்களுடைய பாவம் நிவர்த்தியாகும் என்று நினைத்து அந்த இடத்திற்காக பிரயாசப்பட்டு கடந்து வருகிறதான பல குடும்பங்களை கவனித்தேன். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும்போது மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய், மனிதனுடைய பாவங்களை கழுகும்படியாக ஒரு மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று பார்ப்போமா? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபத்திலே 1வது அதிகாரம் அதன் 7வது வசனத்தின் கடைசி பகுதியிலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கும்படியாய், பாவங்களை கழுகும்படியாய் ஜனங்கள் பல இடங்களில் தேடி சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒரு மனிதன் கழுகப்பட்டால் அவனுடைய பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், ஒருவேளை மன்னிக்க முடியாத பாவமாக இருந்தாலும் அது கழுகப்படும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைய தினத்திலே நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்திற்கு அடிமையாக இருந்தாலும் அந்த பாவத்தை கழுகி கர்த்தர் இன்று பரிசுத்தமாய் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுபட ஒரு விசுவாசித்தால் மாத்திரம் போதும். அவருடைய இரத்தத்தினால் கழுகினால் நான் சுத்தமாவேன் என்று விசுவாசித்தால் மாத்திரம் போதும். உங்களுடைய பணமோ காசோ நீங்க எங்கும் தேடி செல்லவோ ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுக்கும் அவசியம் இல்லை. நீங்க அவரை விசுவாசித்து கேட்டால் மாத்திரம் போதும். அவருடைய இரத்தத்தினால் அவர் கழுகி உங்களை சுத்திகரிப்பார். இந்த தினத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட கழுகப்படும்படியாக ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலும் உமது பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு பாவங்கள் மனிதனை என்று ஆட்டி உழைத்து கொண்டிருக்கிறது. இந்த தினத்தில் பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியுமோ என்ற கவலையோடு கண்ணீரோடு நிற்கிறதான நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து பரிபூரண விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே சகல பாவங்களையும் கழுகி சுத்திகரிக்கும் என்று வசனம் கூறுகிறது. கர்த்தாவே, உமது இரத்தத்தினால் பாவம் மன்னிப்புண்டு, பாவம் கழுகப்படும். இந்த தினத்தில் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற கவலையோடு நிற்கிறதான உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் கழுகி சுத்திகரித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இனி பாவம் செய்யாத கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் கிருபையாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, உங்களுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார், அவர் கழுகி இருக்கிறார். சந்தோஷமாய் கர்த்தரோடு நிலைத்திருங்க. இனிமேல் பாவம் செய்யாதுங்க. நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு அகற்றப்பட்டு போய்விடும். பாவம் செய்யாம பரிசுத்தமாய் வாழுங்க. கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார்.